மகாநதி சீரியலில் விஜய் வீட்டுக்கு வெண்ணிலா போகிறாங்க, போயிட்டு அழுறாங்க. நீ அழுகாத, உன்னை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு விஜய். ப்ளீஸ் விஜய், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, நீ என்ன நடிக்கிறியா? மீடியா முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, இப்போ வந்து ஒரு மாதிரி பேசுகிற. நடிப்பு தாத்தா, யாருமே நம்பாதீங்க தாத்தா அப்படின்னோடனே, ஆமாம் இவள் பயங்கரமான நடிப்புக்காரி, எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு இவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பாட்டி சொல்ல, தாத்தாவுமே வந்து சொல்கிறாரு, இங்கே பாருமா, இப்படி நீ வந்து அழுகிறது சரியில்லை சொல்லிட்டேன். ஏற்கனவே விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியும், இன்னும் விஜய் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சா என்ன பண்ணுறது? நீ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ உன்னை கூட்டிகிட்டு வந்து நல்ல வைத்தியம் பார்த்து உனக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்ன உடனே, இல்லை தாத்தா, நான் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்ல, இப்போ வெண்ணிலா சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் நீ தான் மாப்பிள்ளை அப்படின்னு. லூஸ் மாதிரி பேசாத, எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்ன உடனே, கொஞ்சமாவது உண்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வெண்ணிலா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடனே இப்போது வெண்ணிலா சொல்கிறாங்க, உண்மையிலே வந்து விஜய்க்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமாக காவேரி இந்த வீட்டில் இருந்தால் நான் பாட்டுக்கு போயிடுவேன், ஆனால் எனக்கும் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, மோதிரம் மாற்றி கல்யாணம் தான் சொன்னார் அப்படின்னு இன்னுமே வெறுப்பேற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிங்க நடிக்க தானே வந்தா, காசுக்காக நடிக்க வந்தா, இப்போ போயிட்டா, பிரிஞ்சு தானே இருக்காங்க அப்படின்னு வெண்ணிலா பேச, இப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, என் மனசில் இருக்கிறது காவேரி மட்டும்தான், என் வாழ்க்கையில் உனக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விஜய் இப்படி பேசுகிற? அப்போ வாழ்க்கையில் எனக்கு இடமே கிடையாதா, நான் இல்லையா அப்படின்னு. இல்லடி, முதல்ல வெளியில் போ அப்படின்னு கத்துறாரு விஜய். ஸோ இப்போ வெண்ணிலா கோவப்பட்டு கத்துறாங்க, கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், உனக்கும் எனக்கும் நாளைக்கு. நீ தான் மாப்பிள்ளை, இந்த வீட்டுக்கே உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் பொண்டாட்டியாக வரனா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து கத்திட்டு போயிடுறாங்க வெண்ணிலா. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா, கோயிலில் எல்லா ஏற்பாடுமே நடக்குது. விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணத்துக்கு. வெண்ணிலா வந்து அழகாக மணப்பெண் மாதிரி மேக்கப்லாம் போட்டு ரெடியாக இருக்காங்க. பசுபதி அண்ட் கேங் எல்லாருமே இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வந்து வெண்ணிலா நிற்கிறாங்க. பட் வந்து விஜய் வரல, இதனால் போலீஸை வந்து வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க. விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம், பட் விஜய் வரமாட்டாரு, ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் வந்து இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ஒழுங்காக வந்து என் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லி வெண்ணிலா சொல்ல, முடியவே முடியாது, எனக்கு பொண்டாட்டி அப்படின்னா அது காவேரி மட்டும்தான். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், திரும்ப திரும்ப லூசுத்தனமாக இந்த முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கத்த, இப்போ வேறு வழி இல்லாமல் அஜயோட அப்பா வாயை திறக்கிறாரு. இவர் சொல்லி தான் வெண்ணிலாவோட அப்பாவையும் நான் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னேன், இவர் சொன்னதால் தான் வந்து நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த இடத்துலேயே அஜயோட அப்பாவை போட்டு நல்லா அடிச்சிடுறாரு விஜய். இதனால போலீஸ் வந்து விஜயை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆல்ரெடி வெண்ணிலா மேலே பயங்கர காண்டில் இருக்கார் விஜய். இப்போ போலீஸ் வரைக்கும் வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா சுத்தமாகவே வந்து வெண்ணிலாவை வெறுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்கமிங்கில் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி விஜய் எப்படி வரப்போகிறாரு, அடுத்த ட்விஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னொரு பக்கம் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து சாரதா பார்த்தாங்க அப்படின்னா, சாரதாக்கு இன்னுமே வெறுப்பு ஜாஸ்தியாகும். ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் கொடுத்துரு என்னோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சுத்தமாகவே விஜயும் காவேரியுமே ஒன்று சேர விடாமல் இன்னுமே சாரதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.